வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வடம் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசு நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் காணவிருப்பது நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் ஒரு சிறப்பான செய்தியை கொடுத்திருக்கிறார். தேவாலா தேயிலை தோட்டம் சரகம் எண் 2 அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய 32வது ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது என்றும் இது 23, 24, 25, 26, 27 என 6 நாட்களாக இதனுடைய தொடர்ச்சியான சிறப்பு ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது என்றும் முதல் நாள் அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பூஜைகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினம் காலை 11 மணி அழகு பறவை காவடி பால்குடம் மேலதாளத்துடன் ஆலயத்தை தொடர்ந்து திரைப்பட கலைஞர் குழு தனுஸ்ரீ அவருடன் அம்மன் நடனம் சிறப்பாக அமைந்தது என்றும் இந்த அம்மன் நடனத்தை பார்ப்பதற்காக பலரும் கூடினார்கள் என்றும் பக்த கோடிகளும் பரவசத்தோடு கண்டு மகிழ்ந்தார்கள் என்றும் தெரிவித்தார்கள். தீயின் நடுவே சுழன்று ஆடிய அனைவரின் பார்வையும் கவர்ந்ததாக இருந்தது என்றும் தெரிவித்தார்கள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் சிறப்புகளும் நடைபெற்றது என்றும் மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் வின்னர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஊர் பொதுமக்கள் சார்பாக மாபெரும் சிறுவர் சிறுமியர்கள் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை காண பல பொதுமக்கள் கூடி இந்த திருவிழாவை சிறப்பாக விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் இதனை தெரிவித்தார்கள். ஆலயத்தை நோக்கி பரவ காவடி வேல் காவடி நிகழ்ச்சி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு அனைத்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய நல்லுள்ளங்களும் திறனாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே சிறப்பு
ஆங்காங்கு இருக்கக்கூடிய பக்தர் கூடை கண்டு ரசித்து நிகழ்ச்சி கேட்டுக்கொள்கின்றோம். நன்கொடை அளிக்கும் 10 கோடி நல்லுள்ளங்கள் ஆலயத்தில் அருகாமையில் வந்து
இந்த நிகழ்ச்சியை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் யூடியூப் நேயர்கள் கண்டுகளிக்க சிறப்பான தொகுத்து இதை ஒரு சிறப்பு செய்தியாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, கோவில் நிர்வாகமும் கோவில் கமிட்டியும் இன்னும் தேவாலா சரகம் பகுதியிலே தேயிலை தோட்டங்களிலே வாழுகின்ற மக்களுக்காக நமது நீலமலை தொலைக்காட்சி இதை நீலமலை தொலைக்காட்சியிலும் யூடியூப் நீலமலை தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு செய்கிறோம் என்றும், சில பகுதிகளில் நீலமலை தொலைக்காட்சி கிடைப்பதில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி தெரிவிக்காத இடங்களில் நீங்கள் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேட்டு நீலமலை தொலைக்காட்சி இது போன்ற கோவில் திருவிழாக்கள் உள்ளூர் நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது, அந்த உன்னத நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் பார்க்கிறீர்கள், அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சியை கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, அதோடு உடனுக்குடன் கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினால் உடனடியாக உங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி யூடியூபை காணலாம் என்று தெரிவித்து, இந்த கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் திரைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடியது எப்படி இருந்தது, சிறுவர் சிறுமியனுடைய நடன நிகழ்ச்சிகளும் எப்படி இருந்தது, ஆலய திருவிழாவினுடைய அழகை நமது நீலமலை தொலைக்காட்சி எடுத்து ஒளிபரப்பு செய்ததை நீங்கள் உங்கள் கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள். தேயிலை தோட்ட தொழிலாளர்களே, கோவில் பக்தர்களே என்று உங்களை கேட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுடைய விமர்சனம்தான் எங்களுக்கு கூலியாக மகிழ்ச்சியாக அமைகிறது. உங்களுடைய விமர்சனத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பது நமது செய்தியாளர்களோடு உங்கள் நீலமலை தொலைக்காட்சி. அன்பில்